Welcome back to Karthik's Gram. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. விசில் 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 அப்படின்னு இஷான் கிஷனை காட்டி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2008க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் அவங்களோட க்ளோரி வந்து ரீச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமா ஒன் ஸ்டெப் அட் டைம்னு காட்டிட்டு இருக்காங்க. எந்த சன்ரைஸ் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் சைலன்சர் அப்படின்னு சொன்னமோ அதே பேட் கமின்ஸை நான் இன்னைக்கு சைலன்ஸ் பண்ணி காட்டுறேன்னு வைபவ் சூரியவன்ஷி அடிச்சு அடியில பாதி மேட்ச் அங்கேயே முடிஞ்சு. அடியா இடியான்னு தெரியல, நீ ஸ்லோயர் பால் போடு, கட்டர் போடு, பேக் ஆஃப் தான் போடு, ஃபீல்ட் செட்டை மாத்து, நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி நியர் பண்ணியிருக்காருன்னா என்ன மாதிரி ஒரு நாக்கு உண்மையாவே அங்கேயே பாதி கேம் சீல். பட் டீடைல்டா பேசுவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அ வெரி கன்வின்சிங் விக்டரி சோ ஃபார். உண்மையாவே தே ஹவ் மேட் அ ஸ்டேட்மெண்ட் தட் வி ஆர் ஹியர் டு வின் த டைட்டில், வி ஆர் நாட் ஹியர் ஜஸ்ட் டு ரோம் அரவுண்ட் லைக் வாட் தே டிட் ஆல் தீஸ் இயர்ஸ் காட்டியிருக்காங்க. கேம் பத்தி பேசுறப்போ கடைசி 5 ஓவர்ல வெறும் 36 ரன் அடிச்சாங்க. தட் வாஸ் அ கன்சர்ன் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா அவங்க இருந்த ஸ்கோருக்கும் அந்த ஃப்ளோக்கும் 15 ஓவர்ஸ்ல மோர் தென் 200 இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி யூ எக்ஸ்பெக்ட் தம் டு ஸ்கோர் 260 270 கடைசி 5 ஓவர்ல ஒரு 60-70 ரன். பட் கம்ப்ளீட்டா வந்து அங்க ஒரு ஒரு நல்ல கம்பேக் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரவீந்திர ஜடேஜா ஜீரோ கேம் அவேர்னஸ். ஏன்னா பர்கருக்கு போய் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு கடைசி ஒரு ஸ்ட்ரைக் வச்சுக்காம கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி காமெடி எல்லாம் பண்ணி ரன் அவுட் ஆகி ஸோ டோட்டலா ஆர்ஆர் பேட்டர்ஸ் ஹேட் கொலாப்ஸ் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். ஏன் இதை பேசுறோம், ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட ஸ்டில் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வில் டிஃபைன் த கேம்ங்கிறதுனால எல்லா விஷயங்களும் நம்ம பேசுறோம். ஸோ யா ஸ்ரீதர் சார் என்ன நினைக்கிறீங்க கேம் பத்தி? ஹவு குட் வாஸ் ராஜஸ்தான்? கம்ப்ளீட்டா அவுட் பிளேடா? பட் ஸ்டில் நல்ல பேட்டிங் விக்கெட்ல ஸ்ரீதர் சார். எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் நின்று இருந்தா கண்டிப்பா நல்லா சேஸ் பண்ணிருக்க முடியும்ல. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எனி நாக் அவுட் கேம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது தான் நல்லது. அது வந்து நேத்திக்கு சொன்னேன், இந்த நேத்திக்கும் அதே மாதிரி ஆச்சு, இன்னைக்கு இதே மாதிரி ஆச்சு. பாருங்க, டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடல என்ன தப்புன்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. ஏன் இட் வில் பி ஸ்லைட்லி டிஃபிகல்ட், ஈஸி டு ஸ்கோர் ரன்ஸ் சேசிங், பட் நாட் விஸ்டாண்டிங் தட் யூனோ முதல்ல ஆடும்போது ஃப்ரீயா ஆடலாம்ல. இந்த ப்ரெஷர்ல ஆட வேண்டிய இப்போ முதல்ல 3-4 விக்கெட் கொடுத்து காரணம் ப்ரெஷர்ல ஆடுனது அவுட் ஆனாங்க எல்லாரும் இந்த பேட்ஸ்மேன்ஸ். நேத்தியும் அதே தான், இன்னைக்கு அதே தான். ஸோ இந்த நாக் அவுட் கேம்னு வரும்போது யூ வில் நாட் பிளே யுவர் நார்மல் கேம் when you are chasing a higher score and also setting a normal score. இப்போ வந்து 200 210 220 நார்மல். ஸோ 210 220 மைண்ட்ல போகும்போதே 10 ரன் வேணுமே ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல வந்து தப்பா அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு எப்போதுமே. இது என்னோட ஒப்பீனியன் கேன் பேசிக்கலி டிஃபர், பட் த திங் இஸ் இது இது குவைட் நேச்சுரல்பா. நீ வந்து மெஜாரிட்டியா நீ பார்த்து வச்சுக்கோ, சேஸ் பண்ற டீம் நாக் அவுட் கேம்ல வந்து வின் பண்ணது வந்து ரொம்ப கம்மி வேர்ல்டு கப்லேருந்து எடுத்துக்கோ. ஏன்னா அந்த ப்ரெஷர் ஆஃப் ஸ்கோரிங் த ரன்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். என்ன வேர்ல்டு கப்லாம் நீ எடுத்துக்கோ, மெஜாரிட்டி அதை ஒரு 10 வேர்ல்டு கப் எடுத்துனேனாக்கா நிறைய வேர்ல்டு கப் வந்து எய்லர் ரொம்ப ஷார்ட்ல அவுட்டே இருப்பாங்க. 100 ரன் 120 ரன் 150 ரன்ல அவுட் ஆனா சேஸ் பண்ணி அடிச்சிருவானே தவிர ரீசனபிள் ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டானாக்கா சேஸ் பண்றதுங்கிறது கஷ்டம். அது வந்து அந்த ஸ்கோர் போர்ட் பிரஷர் will always be there on knockout pitch. எனக்கு வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை விட சூரியவன்ஷி ப்ரெஷர் தான் பயங்கரமா வந்து அடிச்சு காமிச்ச மாதிரி தெரிஞ்சது. பேட் கமின்ஸ் வந்து முன்னாடி சொல்ல, நானே வந்து மிகப்பெரிய ஃபேன், என் தலைவனுக்கு நான் தான் பண்ணுவேன், என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேங்கிற மாதிரி நல்லா பண்ணாரு. 4 ஓவர் 64 ரன்னு. நான் அது சொல்லுவார்ல, அந்த நான் சொப்பனத்திலேயே கண்டில சார் அப்படிங்கிற மாதிரி போடுறது. நிஜமாவே பேட் கமின்ஸ் எல்லாம் டவுட் வந்துருச்சு. இல்ல லுக்கலைக்கு யாராவது போலிங் போட்டுக்கிறாங்க. ஏன்னா யாக்கர் போடு அடி, வைட் ரவனை போடு அடி, ஷார்ட் பாலை போடு அடி. உள்ள வந்து இது என்ன பண்ணிட்டாப்ல, தோனி பொல்லாடுக்கு வச்ச ஃபீல்டு மாதிரிலாம் செட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அம்பையருக்கு பின்னாடியே ஃபீல்ட் எல்லாம் நிக்க வச்சாரு. அம்பையர் தூக்கி ஆஃப் சைட்ல அடிக்கிறான். சரி, ஷார்ட் பாலை தூக்கி போட்டா தூக்கி பின்னாடி எந்த பக்கம் அடிக்கிறாப்ல. அதாவது ஃபாஸ்ட் பாலர் பாலை உட்காந்து தூக்கி வந்து ஸ்வீப்ல அடிக்கிறப்ப 6 போகுது. நான் சீரியஸா வந்து இப்போ அதாவது இந்த பிளே ஸ்டேஷன் வச்சிருக்கோம், பிளே ஸ்டேஷன்ல நீ வந்து ஈஸியஸ்ட் லெவல்ல வச்சுட்டு கூட நீ வந்து அடிக்க வச்சா கூட இந்த 29 பால்ல 97 இருந்து வாய்ப்பே கிடையாது. நீ ஈஸியஸ்ட் லெவல், அதாவது தொட்டாலே பறக்கிற மாதிரி இந்த பிளே ஸ்டேஷன் கிரிக்கெட் 24 கிரிக்கெட் 20 அடிச்சா கூட இல்ல. எனக்கு அவங்க வந்து என்னடா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்னடா நடந்திருக்கீங்க மாதிரி யாரு போட்டாலும் அடி. இதுல எனக்கு அல்டிமேட் காமெடி எங்க தெரியுமா, இந்த ஆக்சி மோரான் இங்கிலீஷ்ல தெரியுமா,
அங்க இவரு விக்கெட் எடுத்தாரு, பிரஃபுல் இன்ஜர் விக்கெட் எடுத்தாரு. எடுத்துட்டு அது முன்னாடி ஆட்டம் காமிச்சு விடுவாரு, குத்து வாங்கினது தெரியாம குத்தாட்டம் போட்டுக்கிறேடா அப்படிங்கிற மாதிரி. 8 ஓவர் இல்ல எனக்கு என்ன 120 சர்ப்ரைஸ்னா ஷியாம் ப்ரோ கமின்ஸ் அடி வாங்கினது கூட ஓகே, சாக்கிப் வந்து நான் ரொம்ப ரிலே பண்ணேன், சாக்கிப்பையும் போட்டு அடிச்சிட்டாரா. சோ அங்க வந்து 2 சாக்கிப் பவுலர்ஸ்மே மல்லிகா, சாக்கிப் மல்லிகா எவனையும் விடல. நல்ல வேலை சிவகுமார் பதுக்கி வச்சாங்க. சிவகுமார் போட்டிருந்தா தூக்கி வெளில அடிச்சிருப்பான் ஷியாம் 6 ப்ரோ வெளில. இங்கதான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச்ல தான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டர்ன் கிடைச்சிருக்கு டிகிரி. ஆமா, சோ டிட் ஸ்பின்னர்ஸ் நல்லா எஸ்ஆர்எச் மேக் இருக்கும். அ மிஸ்டேக் பை நாட் பிளேயிங் 2 ஸ்பின்னர்ஸ்? ஒரு பேசர் டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னர் ஆடி இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதே ஆர்ஆர் ஸ்பின்னர்ஸ் போடுறப்பயுமே யாஷ்ராஜ் புஞ்சா ஜட்டு நல்லா போட்டாங்க. எஸ் சேசிங் பிரஷர்ல அவுட் ஆயிட்டாங்கன்னு நம்ம சொன்னா கூட டிட் எஸ்ஆர்எச் மிஸ் அ ட்ரிக் பை நாட் பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஷாம்ரோஸ் இஸ் அட் போத் ஆஃப் யூ. ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, நம்ம டிஸ்கஸ் சொன்னோம்ல, இங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் எக்கனாமியோட ஸ்பின்னர்ஸ் எக்கனாமி நல்லா இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து ஹர்ஷ் டூபே ஆடினாலும் நல்லா இருக்கும். ஹர்ஷ் டூபே நம்ம சொன்னோம்ல, ஹர்ஷ் டூபே ஆடினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும். பட் இவங்க வெறும் சிவகுமார் மட்டும் போதும், சிவனே நிச்சயம், எதிர்த்தால் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவரும் போனாங்க. 4 ஓவர் போடலையே. அவரு போடவில்லை. அதாவது இந்த லெதர் சேசிங் சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷ்ல வந்து லெதர் சேசிங். அந்த ஒரு 8 ஓவர்ல எஸ்ஆர்எச் வாஸ் இன் லெதர் சேசிங். யாருக்கிட்டையும் வந்து அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இல்ல. அந்த 8 ஓவர்ல மேட்சை விட்டாங்க. என்னடா எதுக்குடா அடிக்கிறாங்க அந்த மாதிரி விட்டாங்க. இந்த 8 ஓவர்ல நீ வந்து பியூட்டியை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் டாக்டிக்கலா யசஸ்வி ஜெய்ஸ்வால் நிறைய ஸ்ட்ரைக் நிக்க வச்சிருக்கணும். ஏன்னா யசஸ்வி கியூட்டா 29 பால் 29 ஒரு ஓடிஐ இன்னைக்கு ஆடிட்டு இருந்தாரு. நான் வந்து ஓடிஐ செட்டப்ல இருக்கேன், 2027 வேர்ல்டு கப்புக்கு என்னையும் கன்சிடர் பண்ணி கியூட்டா 29 பால் 29 எடுத்தாரு. அவருக்கு அதிகமா போட்டு டாட் அடிக்க வச்சிருக்கணும், கிடையாது. இத்தனைக்கும் ஆர்ஆர் பிளேடு வந்து கிட்டத்தட்ட வந்து 38 டாட் பால் ஆடினாங்களாம். 38 டாட் பால் ஆடியே 244. அந்த 34 இல்ல, அதுல ஒரு 5-6 டாட் பால் மாட்டாம வந்து இவருக்கு வந்துருச்சு, சூரியவன்ஷிக்கு வந்துருக்குன்னா போயிருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட அவர் அடிச்ச ஃபார்முக்கு 8 ஓவர் 8 ஓவர் 126, கிட்டத்தட்ட 16 ஓவர் 252, 300 எய்ம் பண்ணுவாங்க பாரு, 200 அடிக்க போறான் பாரு. ரோஹித் சர்மா அடிச்ச மாதிரி 200 எய்ம் பண்ண போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அந்த அளவு அடி. இல்ல டெஃபினட்டா அந்த சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு துருவ் ஜுரல் as well bro. ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி நம்ம நிறைய சூப்பர் கிரிட்டிசைஸ் கேமியோ, பண்ணிருந்தோம் ஆக்சுவலி. பட் சூப்பர் இன்னைக்கு கேமியோ. வந்து ஹி ரோஸ் டு தி ஒகேஷன். அதான் ஸ்ரீதர் சார் சொல்லுங்க. ஸ்ரீதர் சார் ஷுட் எஸ்ஆர்எச் வந்து கேம்பிள் பாத்துருக்கணுமா? ஏதாவது ஹர்ஷ் துபே இவருக்கு போட்டு சூரியவன்ஷிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கொண்டு வந்து உள்ள ஏதாச்சும் பண்ணிருக்கலாமா சார்? ஸ்பின்னர் போடாம ஈஸியா அடிச்சிருப்பாரு அவர் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஃபார்முக்கு. பிகாஸ் இந்த ஸ்லோவர் பால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா he was hitting it very easily. இந்த ஒரு ஸ்லோவர் ஒன்று அடிச்சார் பாத்தா ஸ்ட்ரெயிட்ல மிட் ஆஃப்ல செம்ம ஷாட். அவர் மேபி டைம் ஆஃப்டர் சூரியவன்ஷிஸ் விக்கெட் சார், மேபி துருவ் ஜுரல் அண்ட் அதர் பேட்டர்ஸ்க்கு. அது வரைக்கும் அது அப்புறமா ஓரளவுக்கு நல்லா தான் போலிங் போட்டு உள்ள வந்துட்டாங்க. பட் டாக்டிக்கலி நீ பார்த்தானா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட்டுக்கலாம், அது போச்சு. அப்புறமா இவங்க மெயின் போலர்ஸ் தான் நீ போட் ஆகணும். ஹேவிங் டேக்கன் தி மெயின் போலர்ஸ் ஹூ ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல், யூ கனாட் அவங்கள நிற்க வச்சு போலிங் போடுறதுல அர்த்தம் கிடையாது. ரன்னு போயிருக்கும். பிளஸ் ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் பாயிண்ட் தான் அது. கடைசி 5 ஓவர் தான் நல்லா போட்டாங்க. அது வந்து மோர் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் நாட் பிளேயிங் வெல். இவங்க ஒன்றும் பெருசா ஆடின போட்ட மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இது வந்து முட்டாத்தனமா அவங்க ஆடினாங்க ஆக்சுவலா. அது வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஈஸியா தட்டிட்டு 2 ரன் ஓடலாம், அதுவும் பண்ணல. நேரம் அடிச்சு 2 ரன் ஓடுறாங்க, கேப்லயே ஆடவே இல்லை, ஹிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணல. அப்புறம் என்னதை பண்றது? ஆனா ஒண்ணு, பந்து பயங்கர ஸ்லோவாயிடுச்சு கடைசியில. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பிட்வீன் 16 to 20th ஓவர்ஸ் விக்கெட் வாஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்லோவா போட்டோன்னா அடிக்கவே முடியல. அதாவது 2 பவுன்ஸ்ல போச்சு இஷான் கிஷனுக்கு. பாத்தீங்களா, 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸ்ல போச்சு இஷான் கிஷனுக்கு கடைசி ஓவர். ஸோ இவங்களுக்கும் அதே தான். ஜடேஜா போட வந்து அவங்க வந்து ஜடேஜா போட தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட் போலிங் போட வச்சு கண்ணாமனா ரன் கொடுத்தாங்க. ஜடேஜா முதலே கொண்டு வந்தாருனாக்கா இன்னும் 2 விக்கெட் எடுத்துருப்பாரு. நேத்தியே நான் சொன்னேன் ஜடேஜா வில் கம் இன் டு தி பார்ட்டி அப்படின்னு. என்னதான் நீ விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணாலும் 2 மாசம் ஆடுற டோர்னமெண்ட்ல இட் வில் ஹேவ் வேர் அண்ட் டேர், இட் வில் ஷோ சம் சைன்ஸ் சார். எக்ஸாக்ட்லி சார். இதனாலதான் நான் கேட்கறேன். மேபி அதாவது வந்து ரன்ஸ் ஃப்ளோ கண்டெயின் பண்றதுங்கிறத தாண்டி ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா பாத்துருக்க முடியுமாங்கிறது கேட்கறேன் சார். அடிக்க போய் ஒரு சான்ஸ் உண்டு, நீங்க சொல்ற மாதிரி ஸ்லோவாய் நின்று வந்திருக்கும், அதனால கேட்கறேன். பட் யூ ஆர் சேயிங் எஸ்ஆர்எச் ஸ்ட்ரென்த் பேசர்ஸ்னால சொல்றீங்களா? அவங்க ஸ்ட்ரென்த் பேசர்ஸ். அனதர் திங் என்னன்னாக்கா, இப்போ வந்து பேட் கமிஷன் நீங்க பாத்தீங்கல்ல, அடிச்சானா இடிக்குது கேப்டன்சி, என்ன பண்றதே தெரியல. அவர் வந்து சிரிக்காதீங்க, தட்ஸ் எ ஃபேக்ட். இப்போ இர்ஃபான் பார்த்தானே வாங்குறான் இந்த இதுல. உனக்கு போலிங் போடுற லென்த் போடாம இஸ் ட்ரைங் டு போல் யார்கர்ஸ், எல்லா யார்கரும் 6.
என்ன 5 6 அடிச்சிட்டாயா முதல்ல 4 ஓவர்ல அவன் பேட் கமின்ஸை மட்டுமே. பின்ன பெரிய போலர் நீ. ட்ரூ வெரி ட்ரூ. முட்டாள்தனமான கேப்டன்சி. ஸோ டு பைட் யுவர் பேசிக்கலி த கமெண்ட் வாட் யூ மேட், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இது வந்து நாக் அவுட் கேம்ல வந்து நீ கேப்டன்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்ன பிஸ்தா வந்தாலும் சரி, ஒன்ன மாட்டினா காலி நீ. புரியுதா? பவுலிங் இஸ் டிஃபரண்ட், கேப்டன்சி இஸ் டிஃபரண்ட். இல்ல பவுலிங் வைஸ் நான் கேப்டன்சி கேப்டன்சி என்ன, நீ நேரா நிக்க வச்ச, சைடுல நிக்க வச்ச, அங்க நிக்க வச்ச, இங்க நிக்க வச்ச, எங்க போட்ட போலிங்க? வெள்ள அடிக்கிறான் குட்டி பையன். You are not totally off the mark. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஆன்சரே இல்லையே. Fair enough sir, Suryavanshi played extraordinary. I have no see, I told my gut feeling, I told yesterday he will come good. பேசிக்கா அதான் கட் ஃபீலிங் தான். ஆனா he has failed last match. அவன் வந்து பயங்கர ஹங்கரியா இருக்கான். அவுட் ஆன கூட எப்படி போறான் பார்த்தல அவன். He doesn't want to leave the field. அந்த அளவுக்கு வெறியா இருக்கான் அவன் ஆடுறதுக்கு. So intensity what he shows nobody shows in the entire circuit, I will say. So he is hungry for runs. That's what makes him great. இல்ல சார், தட் இஸ் நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு டு கவுண்டர் இட் நான் என்ன கேக்குறேன்னா, யூ ப்ளேம் கமின்ஸ் பவுலிங், ஐ வில் அக்ரி. பட் வாட் டஸ் கேப்டன்சி ஹேவ் டு டு இட் ஹியர்னு கேக்குறேன். நீங்க ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரலன்னு சொன்னீங்கன்னா டீம்ல ஒரு ஸ்பின்னர் எடுத்துக்கணும்டா. சி டீம்ல ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். இல்ல அவர் ஸ்பின்னர் பாயிண்ட் சொன்னா நான் ஒத்துப்பேன் ப்ரோ. அவர் ஸ்பின்னர் சொல்ல, அவர் வேற சொல்றாரு. அதுக்கு கேட்டேன். இல்லப்பா, நீ உனக்கு ஸ்ட்ரெngth 4 பேர் யாரை டிராப் பண்ணுவ? They have been bowling well. You can't do that, no. And having taken them, you cannot basically cut their bowling. They have to bowl. இதில் தான் நான் சொல்றேன், when you get hit into somebody, it's very difficult. இவங்களே வந்து திருப்பி கிளாஸ் நின்றுதானாக்கா மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிருக்கும் ஆக்சுவலா. இல்ல சார், இல்ல சார், நான் கேக்குற கேள்வி சிம்பிள் சார். நான் என்ன கேக்குறேன்னா, கமின்ஸ் கேப்டன்சி எங்க இன்னைக்கு ஃபிளாவா பாத்தீங்கன்னு நான் கேக்குறேன். ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ a very valid question. இல்ல ஃபிளாவா நான் பார்க்கவே முடியாது. ஃபிளாவா பேசிக்கா பார்க்க முடியாது. ஏன்னாக்கா they were stuck with this tsunami, I can say. அடி மரணடி. they don't know watch it. அதாவது என்ன அடிச்சுன்னு தெரியல. அந்த அடிச்சது ரெக்யூபரேட் ஆகிறதுக்குள்ள அவங்க எப்பனா 8 ஓவர் 126 அடிச்சு விக்கெட் போன உடனே அங்க கம்பேக் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க 16வது ஓவர்ல கம்பேர் பண்ணிருக்காங்க. பை தி டைம் they came back to 16 ஓவர்க்குள்ள 200 தாண்டி ஸ்கோர். இல்ல அதுக்கு வந்து த்ரூ ஜுரல் நல்லா ஆடினாரு. he has been ரன் ரேட் வந்து மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். that he has been doing. hats off to him actually. ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாரு. கடைசியில இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும், விட்டாங்க இவங்க. அது வந்து டோட்டலா மட்டமான ஒரு பேட்டிங் கொலாப்ஸ், ஐ வுட் சே. இல்ல சார், நீங்க ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்க முட்டாத்தனமான கேப்டன்சிங்கிற வார்த்தை சொன்னீங்க. அதுக்காக கேட்டேன். முட்டாத்தனமான பவுலிங் எஸ், முட்டாத்தனமான கேப்டன்சியா எனக்கு தெரியல. அதுக்காக நான் கேட்டேன். பட் இல்லம்மா, கேப்டன்சி தெரியுமா? அவரோட bowlingல அவர் பண்ணதுதான் முட்டாத்தனமான கேப்டன்சி. என்ன தெரியுமா பண்ணாரு? ஓகே ஓகே சொல்றீங்க. என்ன பண்ணாரு? he should have bowled his back of the length bowling what generally he bowls. ஓகே, அதுல ஒரு ஷாட் தப்பா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தது. இவர் என்ன நினைச்சாரு, இந்த கேஎல் ஜேமிசன் எடுத்தாருல அவுட் யார்கரே, அந்த யார்கரே ட்ரை பண்ணியிருந்தாரு. எல்லா யாருக்கும் 6 தெரியும்ல. and he was off target. சார் பட் அதுக்கப்புறம் சாகிப் வந்து கொஞ்சம் கட்டர்ஸ் போட்டாரு, ஸ்லோயர்ஸ் போட்டாரு. பட் அதையும் போட்டு அடிச்சிட்டாங்களே சார். இல்லம்மா, முதல் 3 ஓவர்ல தான் நான் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் தேர்ட் ஓவர் ஆஃப் பேட் கமின்ஸ், ஐ திங்க் தேர்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ், ஐ திங்க் சோ 4 sixes he hit. கரெக்ட்டா இல்லையா? கண்டினியூஸா 3 6. he hit 4 sixes. அப்பதான் கேம் போச்சு அவங்கள்ட்ட இருந்து. that was poor tactics. That's what I am trying to tell you. that was poor tactics. கெஜ்ரோலியா மாதிரி போட்டாப்ல, கமின்ஸ் மாதிரி போடல, கெஜ்ரோலியா மாதிரி போட்டாரு. இப்படி வேணா போட்டோம். டோட்டலி வந்து எப்படி தெரியுமா, எப்போதுமே இந்த ரவி சாஸ்திரி பண்ணுவார். எப்போதுமே ரவி சாஸ்திரி வந்து இல்ல அடிக்கிற வேண்டிய டைம்ல கூட இல்ல டிஃபென்ஸ் தான் ஆடுவார். ஏன்னா வாட் he knows only he will do. he will not change his game. sometimes it is good, sometimes it is bad. ஆனா இந்த இதுல பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கிரிக்கெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட லிமிடேஷன்ஸ்குள்ள நீ விளையாடணும். you don't try something new which will backfire for you. this is what actually இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் பார்த்தேன் சார். அந்த கிராஃப் வந்து கிரிக்கெட் ஃப்ளோ போட்டிருந்தாங்க. என்ன கிராஃப் அப்படின்னா, இந்த சீசன் வந்து குவாலிஃபை ஆன 4 டீமுமே மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் பவர் பிளேல எடுத்த டீம்ஸ் தான். எவ்வளவு பால்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த டீம்ஸ் தான் குவாலிஃபை இருக்காங்க. 18 பால் 20 பால்க்குள்ள அதிக விக்கெட்ஸ் எடுக்கிற டீம் 18ல இருந்து 21 பால் 4 டீமா இருக்காங்க. எந்தெந்த டீம்லாம் லேட்டா விக்கெட்ஸ் எடுக்காங்க பவர் பிளேல, ஒரு விக்கெட்ஸ் எடுக்கல பவர் பிளேல, அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க. சோ அந்த வகையில தான் நான் யோசிச்சேன், ஆர்ச்சரும் பர்கரியும் கொஞ்சம் டாண்டம்ல தே ஆர் வெரி டேஞ்சரஸ். சோ எப்படியாச்சும் பார்த்து ஆடிடணும். ஏன்னா ஹெட்டோட மேட்ச் அப் அகைன்ஸ்ட் ஆர்ச்சர் இஸ் வெரி புவர். அவரோட நம்பர்ஸும் பூரா இருக்கு. சரி கொஞ்சம் எப்படியாச்சும் அந்த ஃபேஸை ஓட்டிடுவாங்களா அப்படிங்கறத பார்த்தா பவர் பிளேலே 4 விக்கெட்ஸ் தே லாஸ்ட். தட் இஸ் a very big நான் சொன்னேன்ல, ஜெஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து விக்கெட் டசன்ட் கவுண்ட். திஸ் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு டெல் யூ. அவர் வந்து அம்பு விடுற மாதிரி விடுறாரு. இந்த ஏர் இஸ் ஃபாஸ்ட். So quite natural you will miss
1 or 2 அவர் ரன் போவாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் விக்கெட் டேலியில டெஃபினெட்லி வில் பி தேர். திஸ் இஸ் வாட் ஐ எம் பேசிக்கலி ஆல்வேஸ் டெல். ப்ரொவைடட் ஹி இஸ் இன் குட் ரிதம். See, always he had this problem of this injury. If Jeffrey Archer is in good rhythm, நீ என்ன ஃபார்மேட்லி வில் டேக் விக்கெட்ஸ். இது விக்கெட் டேக்கிங் போலர். த்ரூ தேர் he is very fast. நீ ஏதாவது ஒரு மாஸ் தப்பா ஆடுவ. as simple as that. வெரி ட்ரூ. ஷாம் ப்ரோ, என்ன ஏதாவது நினைச்சீங்களா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஆர் வந்து ஒரு கிளாஸ் இருக்கிறப்பயாச்சும் ஹோப் இருந்துச்சா? ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி அதுக்கப்புறம் எனக்கு இல்ல, எனக்கு வந்து முதல்ல அந்த ட்ரையோ காலி ஆனோடனே காலி ஹெட் அவுட் ஆன பொறுக்கல. எனக்கு வந்து அபிஷேக் வந்து இனிமே எக்ஸ்பெக்ட் தட் கார்கர். இத்தனைக்கும் அவர் ஹோம் கிரவுண்டு ஏதோ நீங்க வந்து எடுத்து இந்த சிம்பிள் காட்டுவார்ல, சிம்பிள்லாம் காட்டுவாரு போவார்னு நினைச்சேன். ஏன்னா he was due for a good knock. சென்னை கூட கடைசி லீக்லயும் பெருசா அடிக்கல. இஷான் வாஸ் பிளேயிங் கன்சிஸ்டன்ட்லி. இஷான் அடிச்சிட்டு இருந்தாரு. ஹெட்டும் சரி அபிஷேக் சரி வாஸ் டூ ஃபார் அ லாங் நாக். ஸோ நான் என்ன எதிர்ப்பா எக்ஸ்பெக்டட் எதர் ஆஃப் ஒன் ஆஃப் தெம் டு கம் இன் டு த பார்ட்டி. பட் அந்த ஒரு பீச் ஆஃப் டெலிவரி ஃபார் அபிஷேக், அந்த எடுத்தவனே அவனுக்கு அந்த ஷார்ட் பாலை போட்டு அந்த ஹைட்ல போட்டு கிளவுல போட்டு போகலாம் கண்டுக்கவே இல்லை. அதே இஷான் ஹி ட்ரைட். ஆனா அவனுக்கு என்ன இருக்கணும் சார் சொன்ன மாதிரி அந்த நோயிங் டு த அக்கேஷனுங்கிற மாதிரி அடிச்சுட்டு அந்த ஓவர்ல 15-16 அடிச்சிட்டேன். 2 4 1 4 2 6 போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அடிச்சிட்டேன். அந்த பாலை பார்த்து ஆடி இருந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருந்தா பிரச்சனையே கிடையாது. அவன் அது ஏத்த மாதிரி ஒரு பாலை போட்டான். கரெக்டா அந்த ஒரு லென்த்ல போட்டு அடி, நீ கிராஸ் பேட் அடி அந்த மாதிரி போட்டான். டெம்ப் பண்ணும்போது நீ என்ன பண்ணும், அழகா டெஃப்டா சுட்டு போயிருக்கணும் வந்துருக்கணும். அதே அடிக்க போய் விட்ட போதே ரைட்டு கோவிந்த் ரமணா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க டக்குன்னு ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் ஸ்மரனை உள்ள விட்டாங்க. ஸ்மரன் பாவம் ஒரு டொமஸ்டிக் டேலண்ட், அந்த டேலண்ட் வந்து இன்னும் அந்த வெளியிலேயே வரல. ஸ்மரன் வெளில வரவே இல்லை. ஸ்மரனை பதுக்கி வச்சு கிளாஸ்ல பதுக்கி வச்ச போதே முடிஞ்சு போச்சு. நீங்க சோலி முடிச்சுன்னு எழுதி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிட் ஓகே ப்ரோ. ஏன்னா ரொம்ப அவங்களும் நல்லா தேவர் ஸ்ட்ரீமிங் இன் சோ கிளாஸ் எடுத்தோனே எக்ஸ்போஸ் பண்ணுமான்னு மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் ஈவன் தே புட் a good fight. 11 ரன் ரேட்ல வந்திருக்காங்களே. தேவர் ஆல்சோ இப்ப நீ வந்து 12 ரன் ரேட்லயும் அடிச்சானுங்க. அவனுக்கு ஆல்மோஸ்ட் 11 10 கிட்ட வந்துட்டாங்க. அங்க என்ட்ரி பாயிண்ட் வந்து அதான். இப்போ கிளாஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து தே வாண்டட் ஹிம் டு ப்ளே இன் தி மிடில் ஓவர்ஸ். அவங்க பவர் பிளேல எக்ஸ்போஸ் பண்ணி ஏதாச்சும் ஆயிருமோன்னு ஒரு ஃபியர் ஆஃப் தாட் தான். பட் ஓகே, அது வந்து ஹைண்ட்சைட்ல நம்ம பேசுறோம். பட் எனிதிங் சரி சார். அதே மாதிரி உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். இப்போ கிரவுண்டோட பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அந்த மாதிரி நேற்று ப்ரிவியூல சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ இந்த முலன்பூர் சர்ஃபேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் தி 5th கேம் தே ஆர் பிளேயிங் இன் முலன்பூர். இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஜிடி வர்சஸ் பஞ்சாப் தவிர மிச்ச எல்லா கேம்ஸ்மே வந்து 220 240 230 இருக்கு சார். So what do you expect in the qualifier 2 going for? ஏன்னா நெக்ஸ்ட் மேட்சும் இங்க தான் நடக்குது. சோ பிட்ச் வந்து ஃபுல்லாவே பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணு சார். பேட்டிங் பாரடைஸ் தான இருக்கு. I think batting first team will win actually. Looks like that because ஃப்ரீயா ஆடுவாங்க. 240 to 250 அடிச்சானாக்க டிஃபெண்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸ்லோவரா போட்டுட்டு விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியதுதான். எடுத்த உடனே பவர் பிளே கண்ட்ரோல் பண்ணிடணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் டாஸ் will be the key. The man winning the toss should bat. This is my advice. Ball nalla battuku vanchula sir. It was good for batters to hit dana. Or do you think in fact both innings it was true only. Slight due irundhudu. பட் இருந்தா கூட ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னு ஒன்று வந்துடுது. நாக் அவுட் கேம்னு வரும்போது ஸ்கோர் ப்ரெஷர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன டீம் இருந்தாலுமே சரி இட் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். இது வந்து சைக்கலாஜிக்கல் மோர் தென் எனிதிங் எல்ஸ். இதே கிரவுண்ட்ல தானே சார் போன முறையும் வந்து ஜிடி எலிமினேட்டர் ஆடி ஐ மீன் குவாலிஃபை டு ஆடி அவுட் ஆனாங்க. இதே கிரவுண்ட்ல தான் போன முறையும் வந்து ஜிடிஎஸ் மும்பை ஆடினாங்க. வாஷிங்டன் சுந்தர வந்து ஒரு 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 அந்த காலில் எக்ஸ் போட்டு ஒரு போல்ட் ஆவாரு. இதே மாதிரி சேஸ் ட்ரை பண்ண போய் அவுட் ஆவாங்க. இங்க சேசிங் கொஞ்சம் வந்து நாட் ஃப்ரெண்ட்லி. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் பிக், அதுதான் பிளான் இருக்கு. ஒரு சேஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணது ஏன்னா பஞ்சாப் அவங்க பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலா சேஸ் பண்ணலாம். பட் என்னன்னாக்கா லாட் ஆஃப் பால்ஸ் என்ன ஆகுதுனாக்கா நீ ஃபாஸ்டா போடும்போது பவர் பிளேல ஸ்டெம்ப் ரேஞ்சில் தான் இருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் ஓவர் த ஸ்டம்ப். அதனால என்ன ஆகுனாக்கா ஏதாவது ஒரு பால் மிஸ் ஆகி பவர் பிளேல 2 வீடு விட்டுனாங்க அந்த சேஸ் ப்ரெஷர்ல எல்லாம் அவுட் ஆயிடுறாங்க. இதுதான் மெயின், வேற எதுவுமே கிடையாது. அதான் சார், இதுதான் பேட் கமின்ஸ் தான் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் பேட் கமின்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு சேசிங் நம்ம சேஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னா இங்கே இதே மேட்ச்ல பஞ்சாப் கூட ஆர்ஆர் வந்து சேஸ் பண்ணுவாங்க, டாப் ஆர்டர் கழட்டிடுவாங்க பஞ்சாப். ஆனா கடைசியில வந்து அந்த டோனவன் ஃபெரேராவும் சுபம் டூபே எல்லாரும் சேர்ந்து அடிச்சு முடிச்சு ஜெயிப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் மைண்ட்ல ஓடி இருக்கும். சரி இவனுக்கு இந்த கிரவுண்ட் கண்டிஷன் தெரியும், இவனுக்கு ஆல்ரெடி சேஸும் பண்ணியிருக்கானுங்க, இவனு எதுக்கு மேட்சை கையில கொடுத்துக்கிட்டு நம்ம போலிங் போட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா விக்கெட் எடுக்கிறான்னு சொல்லி நினைச்சு போட்டாப்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டாட் பால்லாம் வந்தபோது கரெக்டா விழுந்துச்சு. ஒரு 3 பால் 4 ரன். ஆனா ஒன்ஸ் பேட்ல 2 பட்டவனே
வந்துகிட்டே இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணவே இல்லை. அந்த வந்ததுக்கு இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபிட் ஆகல. நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க ஓவர் எப்பவுமே நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு, என்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமா, இல்ல டக்குன்னு ஏதாவது ஸ்பின்னை வந்து கொண்டு வந்துருக்கலாமா, ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ திங்கிங் பண்ணியிருந்தா தான் பிரேக் அவுட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஒரு எண்ட்ல பாரு, ஒரு எண்ட்ல ஒருத்தன் 100 ஸ்ட்ரைக்கில் அடிச்சுக்கிறான், ஒரு எண்ட்ல 350 அடிச்சுக்கிறான். நீ என்ன பண்ண, ஒண்ணு அந்த 100 ஸ்ட்ரைக்கில் அடிக்கிறவனுக்கு அதிகமான பேட்டிங் பால் போட வைக்கணும், அவன் அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கணும். இல்லப்பா அவன் இன்டெலிஜென்டா ஆனாம்பா. இன்னைக்கு நீ பார்த்தா வச்சுக்கோ, சிங்கிள் எடுத்து குடுத்துட்டான். he tries to hit boundary or take singles, அப்படிதான் ஆனான். இல்ல இங்கதான் சார் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல், அந்த சிங்கிள் இருக்கும் கொஞ்சம் கண்டெயின் பண்றதுக்கு ஏதாவது பயங்கர கையில வச்சுட்டே ஓட்டான் பாத்தீங்களா, கையில வச்சுட்டே ஓட்டான். he was just giving the strike. அது பயங்கர I would rather say intelligently played நான் சொல்லுவேன். Actually நம்ம வைபவ் சூரியன் 128ல 97 இவன் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு சொல்லுங்க சூப்பரா அவன் வந்து see for the team he played. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா அவன் வந்து டீமுக்கு ஆனான் அழகா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் அடிச்சு அவுட் ஆனது வேஸ்ட், ஆனா அவுட் ஆனது நல்லதுதான். ஏன்னா இவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் எக்கச்சக்கமா அடிச்சான் வந்து இவன் துரேல். Sir, so இதே மாதிரி we can expect batters to have a good game in the qualifier tour. Sir, batting நல்லா இருக்கும்ல, பேட்டிங் வந்து இடிக்குமா, நல்லா ஃபாஸ்டா வருமா? இல்ல டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலா குட் பேட்டிங் விக்கெட் 250 will be the score, I think so. ஏன்னா ஜிடி என்ன பண்ணுவாங்க, they will play 3 spinners. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனா தான் என்ன பண்ணுவேன், ஒரு 2 ஃபாஸ்ட் bowling, இன்னும் 2 ஸ்ட்ரைட்டா ஸ்பின் போட்டுறணும். சாய் சுதர்சனோ இல்லன்னாக்கா நீங்க வந்து, ஏன்னா ஒரு சான்ஸ் அவுட் எடுக்கிறதுக்கு ஸ்பின் போட்டாக்கா, நீ ஃபாஸ்ட் bowling போட்டீங்கன்னாக்கா I don't think you will get out. ரப்பரா ஒரு 2 போடணும். இல்ல ஏன் கேட்டனா, நேத்து நீங்க முரன்பூருக்கு ஸ்லோ விக்கெட்டா இருக்கணும்னே நான் போய் ஸ்டார்ட்ஸ் பார்த்தேன். இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் பேட்டிங்னு, ஆல்வேஸ் த்ரூ அவுட் தி கேம் டோர்னமெண்ட் பேட்டிங் சப்போர்ட் பண்ணிருக்கு. சோ இன்னைக்கு வந்து it was a slow wicket, no? இல்ல சார், in terms of back end okay, but ஆனா பேட்டிங்க்கு it had purchased ல, அதுக்கு சொல்றேன். the slow in terms of like ஸ்பின்னுக்கு வந்து கண்டிஷன் வந்திருக்கு சார். ஸ்பின்னர் எடுத்துட்டாங்க. கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னதுப்பா, கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னது, ஸ்ட்ரைட்ல ரொம்ப சின்னது. நீ பார்த்தல இன்னைக்கு ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னது. ஆமா அது ஓகே, விக்கெட் மூவ் ஆறதுனால ஸ்ட்ரைட்ல ரொம்ப பெருசு சின்னது இல்ல. நீ பார்த்தல அடிச்சா ஒண்ணும் பண்ணவே முடியாது, ஸ்ட்ரைட்டா போயிடுது, அவ்வளவுதான். யா அப்படியே ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் போயிருவோம். ஸ்ரீதர் சாருக்கு இன்னைக்கு பாயிண்ட் உண்டு ராஜஸ்தானுக்காக. நானும் ஷாம் ப்ரோ எஸ்ஆர் சொன்னா எங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே வில் கோ டு ஆல் டு பிளே ஃபார் இந்த குவாலிஃபயர் 2 அட் முலன்பூர், ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். ஸோ மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறோம் பாருங்க. என்ன ஷாம் ப்ரோ, ஆர்ஆரா ஜிடியா, who has got the good chance or what do you think? எனக்கு வந்து 2 கான்ட்ராஸ்டிங் நேச்சர்ல வந்து வர மாதிரி இருக்கு. ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வரான், ஒருத்தன் தோத்துட்டு வரான். ஓகே, ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வரான், ஒருத்தன் தோத்துட்டு வரான். ஜெயிச்சுட்டு வரான் செம்ம ஹையான கான்ஃபிடன்ஸ் இருப்பான். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல தோக்கவே இல்லை. ஆர்ஆர் வந்து இந்த கிரவுண்ட்ல பஞ்சாப் அடிச்ச போதும் அவுட் ரைட்டா ஒரு சேஸ், அவனுக்கு சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டார்கெட் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சுப்ரீம் ஹை ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இவங்க இருப்பாங்க. ஜிடி இவங்க வந்து பஞ்சாப் அடிச்ச போது இந்த பிச்சிலே 160 நாள் சம்திங் தான் அடிச்சாங்க. அந்த நீ மேட்சப் நீ சொன்ன பத்தியா, இங்க நடந்த கிரவுண்ட்லயே கம்மியான ஸ்கோர் அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாளர் ஜிடி மட்டுமே தான். அதுக்கடுத்து வந்து பேர் என்ன, திருவாளர் ஜிடி வந்து போன முறை இதே கிரவுண்ட்ல வந்து அடி வாங்கிட்டு உண்டை வாங்கிட்டு தான் வந்து போனாரு. ஸோ கிரவுண்ட்ல ப்ரீ ஹிஸ்டரி நேச்சர்னாலும் சரி, இங்க இருக்க மொமெண்டம்னாலும் சரி, இட் இஸ் அட்வான்டேஜ் ஆர்ஆர். அண்ட் ஜிடியோட மிகப்பெரிய பிரச்சனைனா அந்த 3 பேர் மும்மூர்த்திகளை தூக்கிட்டோம்னா முடிஞ்சு. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி மும்மூர்த்திகளை தூக்கிட்டோம்னா, தெவாட்டியா நீங்க வந்து நெட் ப்ராக்டிஸ் ஆனதார் பத்தியா, அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் ஆடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அந்த டீம் இருக்குது. அண்ட் ஜிடி இஸ் பேத்தட்டிக் இன் சேசிங் 200+ சேஸ் போனா கொஞ்சம் கை வர மாட்டேனுது. ஸோ ஆர்ஆர் முதல்ல இதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு பேட் செய்யும் பட்சத்தில் கைது கொடுத்துடலாம் ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபின்னு. சார் எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆர்ஆர் வந்து மொமெண்டம்ல ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. ஏன்னா 2 நாக் அவுட் கேமு 2 வின் பண்ணிருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் வில் பி வெரி ஹை. சார் பட் அப்படி தவறி ரபாடா இல்ல ஹோல்டர் சூரியவன்ஷி எடுத்துட்டாருன்னு வைங்க. இல்ல அதுதான் நான் வரேன். அதுதான் நான் வரேன். பட் இது என்னன்னாக்கா, இது 60% அவங்களோட சக்சஸ் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் மெயின்லி சூரியவன்ஷி இஸ் பேசிக்கலி கிளிக்கிங் அட் த டாப். அவர் இவன் 35-40 அவுட் ஆயிடுச்சுக்கோ, இவங்க வந்து ஜிடி வில் பேசிக்கலி கிராக் த கோட்ஸ் அண்ட் தே வில் கம் பேக். பிகாஸ் ஐ திங்க் ரஷித் கான் வில் கம் இன் டு த பிக்சர் this wicket. We just see. And also they will play Sai Kishore. They should play.
என்னை பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் ஆட வைக்கணும் அவங்க. சாய் சாய் கிஷோர் கிஷோர் மானவ் சுத்தர் 2 பேர். இன்னும் சாய் கிஷோர் ஆட ஹைட் அட்வான்டேஜ் அவனுக்கு. ஏன்னா ஹைட்ல கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த 7 அடி இருந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது பிக் பண்ண கஷ்டமா இருக்கும். இந்த ரெவ்ஸ்னு வாங்க டர்ன் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இவனை விட. ஏன்னா டேர்னிங் இருக்கிறதுனால டேர்ன் ஜாஸ்தி ஆகும். ஒய்டரா நல்லா போடுவான். அந்த ஒயிட் பால், இந்த லைன் பால் நல்லா போடுவான் அவன். அப்படியே அதுவும் யூ வில் யூஸ் த ஆங்கிள் ஓவர் தி விக்கெட்ஸ், ரவுண்ட் தி விக்கெட்ஸ். அதை வச்சு ஐ திங்க் தே ஷுட் போல் டு சூரியவம்சி இஸ் ஆன் ஃபயர். அதுல வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மடக்கி கிடைக்கி அடிச்சு அவுட் ஆகிறது சான்ஸ் இருக்கு. மற்றபடி நார்மலா போடுறவங்கள போட்டீங்கன்னாக்கா இவர் வந்து ஆல்ரெடி இஸ் பிளேயிங் வெரி வெல். பின்னி எடுத்துருவான் சூரியவன்ஷி. Both Rajasthan and GT, their bowling looks very strong. ரெண்டு இங்க ஹோல்டர் ரபாடா ஆர்ச்சர் பர்கர்ங்கிறப்போ ஆப்வியஸ்லி லுக் ஸ்ட்ராங். போத் ஸ்பின் அட்டாக்குமே சரி, ஜடேஜா புஞ்சா, இங்க நீங்க சொல்ற மாதிரி சாய் ரஷித் கான் பவுலிங் நெக் டு நெக் கரெக்ட். இன்னும் அவங்க பிஷ்னாய் ஒன்னும் யூஸ் பண்ணல. பிஷ்னாய் வந்து முதல் மேட்ச் பிஷ்னாய் ஆனா இடம் இல்ல சாம் ப்ரோ, ஆட மாட்டாரு. இல்ல நான் சொல்றது பிஷ்னாயே ஒரு வெச்சு சும்மா வச்சிருக்காங்க. பிஷ்னாய் கேன் கம் as an impact sub. நீ வேணா பாரு, he might come, you just see. பிகாஸ் உனக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னாக்கா யூ வில் கம் as an impact sub. இன்னைக்கு தூபேயோட சர்வீஸ் தேவைப்படல சார் அவங்களுக்கு. பேட்டிங் ஆல்ரெடி ரன்ஸ் வந்தனால. பட் இன் கேஸ் பேட்டிங் ஏதாவது மாட்டிச்சுன்னா தூபே வில் கம் இன். இல்லப்பா பேட்டிங் தேவை இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, ரீசனபிளா எல்லாம் 20 அடிக்கிறாங்க. ஃபுல் ஃபெயிலியர் கிடையாது. அடிக்கிறாரு சார். ஃபெயிலியர் ஆனாலும் 200 அந்த மேஜிக் நம்பர் 200 தொட்டுறாங்க சார். ஆமா, எப்படியா 200 தொட்டுறாங்க. இல்ல பட் தூபே க்ரூஷியலா இம்பாக்ட் பிளேயரா வந்து சில மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் இப்ப தேவையில்லப்பா. இப்ப தேவையில்லப்பா. see இப்ப என்ன பாரு, they are chasing and சூரியவன்ஷி காலி ஆயிட்டாருன்னு வைங்களேன். அப்பலாம் ஷானகாலாம் இல்ல. இப்ப ஷானகால உள்ள இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் டவுன் ஃபெரரா ஷானகா நல்லா போகுது ஃபுல் வரைக்கும். சோ தே ஹேவ் ஷானகா இருந்தப்பயுமே தூபே ஆடினாரு லாஸ்ட் கேம். இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அப்ப தே ஹேட் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். தே ஹேவ் டு டிராப் இவன் ஹிட்மயர் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்ல. நவ் தே ஹேவ் செட் சைடு. அதனால 3 ஸ்பின்னர் ஆனது நல்லதுதான். ஜடேஜா இவன் பிளஸ் பிஷ்ணோய் ஆனாக்கா இந்த விக்கெட்ல இட் கேன் பி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். யாராவது ஒருத்தர் வந்து 2 விக்கெட் எடுத்துருவாங்க, ரன் எடுத்துருவாங்க. 4 விக்கெட் எடுத்துருவாங்க வச்சுக்கோ, 8 ஓவர்ல 2 பேரு மேட்ச் பூந்துடலாம்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் சார், நான் ஒத்துப்பேன். அத தான் ட்ரை பண்ணுவாங்க GT. நீ வேணா பாரு, GT will play 2 spinners 100%. I'm telling you. வாஷி போடுறதே இல்லப்பா. வாஷி வந்து போடுறதே இல்ல. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் ஆர்ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் ஒத்துப்பேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுபம் துபே ஆடணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். பட் இஃப் தே ஆர் சேசிங்னா இன் கேஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா தேர் லோயர் ஆர்டர் மைட் கம் இன்டு பிக்சர்னு தோணுது. அப்போ துபே மைட் ஹேவ் இல்லப்பா சேஸ் பண்ணும்போது இவனே அடிச்சு முடிச்சிட்டானா வேலையே இருந்திருக்காது, தேவையே இருந்திருக்காது. But ஆனா தூபேமே had played some crucial knock, so maybe let's wait and see what happens. Team composition pa, team composition. The wicket is assisting spinners naga. Why you play extra spinner? No, what's the problem? You see, எப்போ wicket taking option வச்சுக்கணும் பா. wicket taking option இருந்தா அவன மேட்ச் உள்ள வரலாம். நேதி அவன் பண்ண தப்பு தானே. அஜித்கான போட வச்சிருந்தானாக்கா ஒரு விக்கெட் எடுத்து சான்ஸ் இருந்தது, விட்டான். அதை நல்ல ஃப்ளோல இருக்கும்போது போட்டுருக்கணும். யா சோ அதனால slightly seeing what they did today, I think this might be the 11 எனக்கு தோணுது. துபே might come in, அதுக்காக நான் சொன்னேன். பட் ஓகே லெட்ஸ் see. நீங்க சொல்றதும் வேலிட் பாயிண்ட் தான். இல்ல அப்படி பார்க்க மாட்டாங்க அவங்க. பேட்டிங் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. see ஜுரேல் இன்னைக்குமே லோயர் ஆர்டர் கொட்டிட்டாங்களே சார். அதுதான் சார் ஒரு கன்சர்ன். அடிக்கலைங்கிறது வேற விஷயம்ப்பா. அடிக்கலைங்கிறது பேட்டிங் வேணுமாங்கிறது ஃபெயில் ஆறது டிஃபரெண்ட். பேட்டிங் வேணுமாங்கிறது வேற விஷயம். கார்த்தி நீ வந்து அவங்க டீமை பாத்தீங்கன்னா SRH மாதிரி தான். அவங்க ஃபெயிலியரே ஆனாலும் 200 எப்படியா முத்தி மோதியா வந்து அடிக்கிறாங்க எல்லாரும். இப்ப இதே மாதிரி 200 GT வருமானு கேட்டா கிடையாது. GT அது முதல் மும்மூர்த்திகள் தலையில முக்கட போட்டு எல்லா மேட்சும் சூரியவன்ஷி காப்பாத்த மாட்டாரு. எல்லா மேட்சும் 200 கேரண்டி பண்ண முடியாது. இல்ல கரெக்ட்டா நான் அதான் சொல்றேன். இப்போ SRH எல்லா மேட்ச்லயும் வந்து இஷான் கிஷனோ ஹெட்டோ அபிஷேக் சர்மா கிளாஸ்லோ அடிக்கல. ஆனா தேவ மேட்சஸ் வேர் யாரோ ஒருத்தர் அடிச்சு மொத்தமா அடிச்சு 200 வந்துட்டாங்க. முதல் மேட்ச் RCBயோட பவர் பிளேல 3 விக்கெட் விட்டாங்க. அடிச்சது இஷான் மட்டும் தான். ஸ்கோர் 200. இவங்க மும்பை கூட RR மேட்ச பாரு, பவர் பிளேலே காட்டிட்டான். 100க்கு 5 விக்கெட், 100க்கு 4 விக்கெட்டோ, 90க்கு 5 விக்கெட் போச்சு. ரன் அவுட்ல வந்து ஜுரைல் அவுட் ஆன போல. பட் இருந்தாலும் தே ஸ்கோர் 200.
அதான் சொல்றேன் இப்ப இதே மாதிரி ரெக்கவரி வந்து ஜிடி கிட்ட இருக்காங்க, ஜிடி கிட்ட கிடையாது. முக்காட போட்டு 3 பேர் தாண்டி எவனுமே கிடையாது. இல்ல பாயிண்ட் என்னன்னாக்கா with this scenario they don't need extra batter நான் சொல்றேன். அது எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருந்தானாக்கா you have a chance to basically come into the game with a better bowling option when the wicket is assisting spinners. So இப்படிதான் நீ திங்க் பண்ணணும் ஆக்சுவலா. உனக்கு வின்னிங் சான்ஸ் எப்போ when you take wickets only you have winning chances. இல்லனா ஸ்பின்னுக்கு வந்து கேப்டன் ரியான் பராகை கை சுத்துவான், இல்ல டானர் பராகை கையை கொடுத்து பால் போடுவான். இப்போ நீங்க பஞ்சாப் மேட்ச் எடுத்துக்கோங்க, இந்த பஞ்சாப் மேட்ச் 230 ஏதோ சேஸ் பண்ணாங்க. I think that game Dubey played 12 balls 30 ஏதோ ஆடி ஜெயிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். Correct me if I'm wrong. So I think that there might be a situation of that ன்னு எனக்கு தோணுது. I might be wrong. Let's see என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அது இங்க வருது, அகமதாபாத்ல வருது. அதெல்லாம் the team looks all composed. இப்போ இன்னைக்கே பாரு 13 ஓவர் 180, 13 ஓவர் 180, அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபெயிலியர் தான். இருந்தாலும் ஸ்கோர் சேஸ் பண்ண முடியலையே. பிரஷர் கேம்லன்னு வந்ததுனாக்க நீ 10 பேட்ஸ்மேன் வச்சுட்டா விட ஃபெயில் ஆகும். ஏன்னா பேட்டிங் வராது. ஏன்னா அது நாக் அவுட் கேம் போது தப்பா ஆடுவாங்க. வெரி சிம்பிள். The mighty West Indies cannot score 183 ma World Cup finals. See, thing is you have to think. Yeah. நீ இது ஐபிஎல் ஃபைனல்ஸே எடா 2013 ஃபைனல்ஸ் 150 தான் டார்கெட். மைக்கேல் அசி ஆரஞ்சு கேப் ஹோல்டர். முரளி விஜய்க்குலாம் ஃபைனல்ஸ் வந்தா நாக் அவுட்ல அடிக்கிறேன். ஆனா மும்பை அவங்க 25 ரன்ல அடிச்சாங்க. பிகாஸ் அந்த ஒரு டப்பு விக்கெட் விழுந்துச்சு வச்சுக்க, நீ என்ன பண்ணும், யார் அட்டாக் பண்ணக்கூடாது, எந்த பால் அடிக்க போவோம், எந்த பால் விட போகணும், அந்த கன்ஃபியூஷன் நீ விட்டுருவேன். ரிஷி தவான் விக்கெட் எடுத்தாரா? ரிஷி தவான் மூடி பிடிக்க எடுத்தாரு. Yeah, let's move on. அப்படியே let's agree to disagree. நம்ம அப்படியே வியூவர்ஸ்டே விட்டுறலாம். I think early wickets விழுந்துச்சு அப்படின்னா சுபம் துபியோட சர்வ்ஸ் கண்டிப்பா தேவைப்படும், அவர் இம்பாக்டா வச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்ரீதர் சார் says extra leggy would be better, so that is his opinion. So let's leave it to the viewers. அப்படியே we'll move on to the prediction segment. யார் ஜெயிப்பா நாளைக்கு? நாளான்னைக்கு அல்லா போல். சரி சார். Yeah, I'm not able to actually take a call on this. To be frank with you, I mean, the thing is, GT வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் ஆடுவாங்க. Based on Suryavansh's this thing, I am slightly favoring RR. And இவங்களோட ஃபார்மை பார்த்தானாக்கா இவங்க வந்து கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்காங்க GT. So these two things I am slightly, it's very marginal call actually. And it's 50-50 only from my side, but my heart says that maybe RR will pull it off. அப்படிதான் தோணுது எனக்கு. ஓகே, சோ எனக்கு சுத்தியற மாதிரி வந்து எழுதிருக்காரு சார். இல்ல tactically if GT can do well and restrict Suryavanshi like what I feel as they should bowl spin at one end, then you have a chance. அவன் ரிதம்ல இருக்காது, ரிதம்ல விடாம தப்பா அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஒரு ரெண்டு ரபடா போடணும், ஒரு ரெண்டு ஸ்பின் போடணும். ஓகே, சோ எனக்கு ஒரு அப்படிதான் தோணுது. ஓகே, சோ எனக்கு ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் தோணுது. நம்ம 3 பேரும் சேர்ந்து எந்த டீம் தான் சொல்லியிருக்கோமோ அந்த டீம் உருப்பட்டது இல்ல, பட் பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா somehow ரபாடா அண்ட் ஹோல்டர்ஸ் பவுலிங் மைட் ட்ரபிள் RR's டாப் ஆர்டர் அண்ட் டாப் 3 வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் த கேம் இஸ் இன் RR's மிடில் ஆர்டர், அவங்க கையில தான் கேம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see if that happens or not. ஓகே மக்களே, உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் along. Until then, thank you from Smithian, Shir sir and Shambro. Thank you.